ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அண்ணாமலை கொடுத்த பதக்கத்தை டிஆர்பி ராஜா மகன் கழுத்தில் அணிவிக்க மறுத்து கையில் வாங்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவாரங்குடிப்பட்டியில் தமிழ்நாடு துப்பாக்கி சங்கம் மற்றும் புதுக்கோட்டை ராயல் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆகியவை இணைந்து 51வது மாநில அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டியை நடத்தி வருகின்றன. பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்களை வழங்கினார். துப்பாக்கி சுடும் போட்டியில் அமைச்சர் டிஆர்பி ராஜாவின் மகன் சூரியராஜா பாலு கலந்து கொண்டு வெற்றி பெற்றுள்ளார். ஒவ்வொருவராக வந்து பதக்கத்தை வாங்கி சென்றுள்ளனர். அப்போது மேடைக்கு வந்த டிஆர்பி ராஜா மகனுக்கு அண்ணாமலை பதக்கத்தை கழுத்தில் அணிவிக்க வந்தார். அதனை வாங்க மறுத்த சூரியராஜா பாலு அண்ணாமலையிடமிருந்து அந்த பதக்கத்தை கையில் வாங்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினரின் விமர்சனத்தில் சிக்கியது. இந்த சம்பவம் தொடர்பாக அண்ணாமலையிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு யார் கையில் பதக்கம் வாங்க வேண்டும், வாங்கக்கூடாது என்பதெல்லாம் அவரது விருப்பம். அவர் இந்த துறையில் சாதிக்க வேண்டும், நல்ல மனிதராக வர வேண்டும் என வாழ்த்துகிறேன் என தெரிவித்துள்ளார். ஆனா அது ஒண்ணு இல்லைங்கன்னா, அந்த தம்பி நல்லா இருக்கணும், எங்க இருந்தாலும் கூட சிறப்பா இருக்கணும். நான் பார்த்தேன், அது அவருடைய இஷ்டம். அவர் யாரு கையில பதக்கம் வாங்கணும், யாரு கையில பதக்கம் வாங்கக்கூடாது என்பது ஒரு மனிதருடைய இயல்பு. சமீபத்தில் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவின் போது மாணவி ஒருவர் ஆளுநர் ஆர்.என். ரவி கையால் பட்டம் வாங்க மறுத்தது பரபரப்பை கிளப்பியது. இவர் திமுக துணை செயலாளரின் மனைவி என்றும் திமுகவில் பெயர் வாங்க அவர் அரங்கேற்றும் நாடகம் என்றும் அண்ணாமலை விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் அமைச்சர் டிஆர்பி ராஜா மகன் அண்ணாமலை கொடுத்த பதக்கத்தை வாங்க மறுத்தது விவாதமாக மாறியுள்ளது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.